Hi everyone, welcome back to our channel. ஒரு வழியாக நல்லபடியாக வீடு ஷிஃப்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு. வீடு ஷிஃப்ட் பண்ணுறது தான் ஒரு பெரிய வேலைன்னு நினச்சா, வீடு ஷிஃப்ட் பண்ணி எல்லா பொருளுக்கும் ஒரு இடம் கண்டுபிடிச்சி அந்த இடத்துல எடுத்து வைக்கிறது அதை விட இன்னும் பெரிய வேலையாக இருக்குது. அதுவும் ஒரு கை குழந்தைய கையில் வச்சுட்டு என்னால் ஆர்கனைசேஷன்லலாம் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல. என்னால் எவ்வளோலாம் முடியுமோ ஒரு நாளைக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து வச்சிட்ருக்கேன். என்னை ரொம்ப ரஷ் பண்ணி என்னோடய பாடியை நான் எடுத்துக்க விரும்பலை. ஸோ இப்போதைக்கு எமர்ஜென்சியாக வீட்டு சமையலுக்கு அண்ட் நாங்கள் போட்டுக்க தேவையான துணி இதெல்லாம் மட்டும் கடகடன்னு எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம், நானும் அம்மா எல்லாருமே சேர்ந்து. இப்போது அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோவில் வீட்டுக்கு தேவையான நிறைய இன்ஸ்டலேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் தான் இன்றைக்கி இந்த விலாகில் பார்க்க போகிறோம். வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது கொஞ்சம் பொருள்லாம் எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரக்கில் ஸ்பேஸ் பத்தலைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் ஒரு 1 வீக் கழித்து சின்னதாக ஒரு ட்ரக் புக் பண்ணி எல்லாமே கொண்டு வந்துட்டோம். அதில் முக்கியமாக கொண்டு வந்தது பிளான்ஸ் தான். நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் பிளான்ஸ்க்கெலாம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. நான் பயந்த மாதிரியே ஒரு 70% பிளான்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் மீதி கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள சன்லைட்டு தண்ணிலாம் ஊற்றி ரெக்கவர் பண்ணணும். இவ்வளோ நாள் இருந்த என்னோடய மார்னிங் ரொட்டீன் எல்லாம் வேறு மாதிரி இருக்குது. பட் இப்போது புதுசாக ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறமா என்னோடய மார்னிங் ரொட்டீன்லாம் வேறு மாதிரி இருக்குது. காலையில் எழுந்திரிச்சி காஃபி போட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி லன்ச் பண்ணி பாத்திரம் துலக்கி வீடு பெருக்கின்னு இந்த மாதிரி ஒரு பெரிய டாஸ்க் போயிட்டே இருக்குது. இதெல்லாம் என்னால் உடனே கோப்பப் பண்ணி ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல, எனக்கே தெரியுது. பட் நான் ஸ்லோவாக ஒன்று ஒன்றா தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இப்போதைக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவைப்படுற சமையலுக்கு தேவையான பொருள் அண்ட் டெய்லி நாங்கள் போட்டுக்கிற துணி இதெல்லாம் மட்டும் எடுத்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ மீதியெல்லாம் எனக்கு இப்போதைக்கு எதுவுமே அர்ஜென்ட் இல்லை. நான் ஒரு பார்சலாக ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு பிடிக்காத ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த பாத்திரம் துலக்கிறது தான். ஒன்று எப்போ பார்த்தாலும் சிங்கில் பாத்திரம் விழுந்துகிட்டே இருக்க மாதிரியே இருக்குது. ரெண்டாவது பாத்திரம் துலக்கினதுக்கப்புறமா கையில் ரொம்ப ட்ரை ஆகிடுது, ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்குது. பட் இதுக்கு நான் என்ன அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி பார்த்ததில் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, நான் யூஸ் பண்ணுற பார் தான். நான் சோப் டைப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் எனக்கு கை ரொம்ப ட்ரை ஆகி எரிய ஆரம்பிச்சிடுது. அதுக்கு ஆல்டர்னேட்டாக நான் இப்போ லிக்விட் டிஷ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து கை அவ்வளோ எரியல, கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு தோசை தான் எங்களுக்கெல்லாம் பண்ணியிருந்தேன். அண்ட் கியாவுக்கு ராகி அப்படி கஞ்சி மாதிரி வச்சு கொடுத்துடலான்ட்டு அதுதான் ரெடி பண்ணேன். அது பண்ணும்போது தான் அந்த ராகி மாவு பாக்கெட்டை கீழே போட்டு உடைச்சாச்சு. ஸோ கியாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கேஷிக்கு செகண்ட் டேர்ம் புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பைண்டிங் பண்ண வேண்டியது இருந்தது. நான் இவங்க ஸ்கூலில் தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு ஷீட் கொடுத்துட்றாங்க ப்ரௌன் ஷீட்டுக்கு பதிலாக. இது வரைக்கும் நான் ப்ரௌன் ஷீட் தான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பார்த்ததில்ல. இது எப்படின்னா அந்தந்த நோட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரெடிமேடாக ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி கொடுத்துட்றாங்க. அண்ட் பாக்கெட்ஸும் இருக்குது. ஸோ நம்ம புக்ஸோட அட்டையை அந்த சைட் பாக்கெட்ஸில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன டேப் மாதிரி அதிலே கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து ஒட்டி விட்டுட்டா ப்ரௌன் ஷீட் போடுற வேலையை ஈஸியாக முடிஞ்சிடும். இத்தனை வருஷம் நான் ப்ரௌன் ஷீட் போடணுன்னா என் மச்சினை இல்லை என் ஹஸ்பண்ட் என் அப்பா யாரையாவது தான் நான் கூப்பிட்டுட்டே இருப்பேன். பட் இந்த டைம் நாங்களே போட்டு முடிச்சிட்டோம். இது அவ்வளோ சிம்பிளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது அண்ட் குயிக்காகவும் வேலை முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்கூல்லையுமே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வீடு கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால போர்லெலாம் தண்ணி சரியாக வர மாட்டேங்குது அண்ட் ட்ரைனேஜ் ப்ராப்ளமும் கொஞ்சம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆள் வர சொல்லியிருக்கோம் இன்றைக்கி போரில் தூர் வர்றதுக்காக. ஏன்னா சம்மர் டைம்ன்றதுனால தண்ணி சுத்தமாக பற்ற மாட்டேங்குது. அப்பப்போ மோட்டார் போட்டுகிட்டே இருந்தால் மோட்டாருக்கும் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்லிட்டு போரில் தூர் வாடுறவங்கள இன்றைக்கி வர சொல்லியிருந்தோம். அவங்க ஒரு 12 o'clock போல் வந்திருந்தாங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம போருக்குள்ளே ஆல்ரெடி ஒரு பைப் இருக்கும்ல, அந்த பைப்பெல்லாம் வெளியில் எடுத்து போட்டுட்டு
அவங்க வந்து ஒரு ட்ரக்கில் ஒரு பெரிய பைப் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பைப்பை உள்ளே இன்சர்ட் பண்ணி அதுலேருந்து உள்ளே அடைச்சிட்டு இருக்க சேரு அண்ட் தேவையில்லாத வேஸ்டெல்லாம் வந்து வெளியில் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. நம்மளோட பைப் வெளியில் எடுத்து போட்டாங்களே அதை வந்து திரும்ப அவங்க போட மாட்டாங்களாம் உள்ள. ஸோ அதுக்கு வந்து நம்ம தனியாக ப்ளம்பர் வச்சு தான் போட்டுக்கணும். இது வரைக்கும் அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்ததுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்தால் மெயின்டெனன்ஸில் சொல்லிவிட்டு அவங்க பார்த்துப்பாங்க. பட் இப்போ தான் வந்து புதுசாக இதெல்லாம் ஒன்று ஒன்றா நாங்களே பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு ஈவினிங் போல் ஆகும்போது நல்ல பயங்கரமாக காற்றடிச்சுது அண்ட் லேசாக வந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. நம்ம அப்பார்ட்மெண்ட்குள்ளே இருக்கும்போது எனக்கு மழை பெய்யறது காற்றடிக்கிறதுலாம் அவ்வளோ தெரியாது. பட் இங்கே வந்து சுற்றி மரம்லாம் இருக்கிறதுனால காற்றுலாம் அடித்தா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. இந்த வீடே வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஏன்னா நமக்கு வீட்டுக்கு மேலே வந்து அப்படியே மாமரம் வந்து ஃபுல்லாக படர்ந்து இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வெயில் வர்றதுக்கு அவ்வளோ சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் வீடு எப்போவுமே வந்து ஏசி போட்ட மாதிரி சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே வந்து நிறைய ஒர்க் வந்து இன்றைக்கி அசைன் பண்ணியிருந்தோம். எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரே நாளில் வர சொல்லியாச்சு. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரே டீம் தான். ஸோ அவங்க வந்தாங்கன்னா எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து விண்டோஸில் வந்து கர்டைன்ஸ் போட்டால் தான் ஒரு மாதிரி ஒரு ஃபினிஷ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போதைக்கு ராடெல்லாம் அடிக்கல, வெறும் ஸ்ப்ரிங் மட்டும் போட்டு கர்டைன் போட்டுக்கலான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் அவங்கள வந்து ட்ரில் பண்ணி ஹோல் மட்டும் போட்டு வச்சுட்டு போயிட சொல்லிட்டேன். நானே ஸ்க்ரூ பண்ணி அதில் வந்து ஸ்ப்ரிங் போட்டுட்டு கர்டைன்ஸ் போட்டுக்க எனக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதே டீமில் தான் சொல்லி ஆர்ஓ வாட்டர் ஃபிக்ஸிங்க்கும் வர சொல்லியிருந்தோம். ஏசியுமே வந்து கையோட ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது எல்லாமே வந்து வீட்டுக்கு வந்து அடுத்து ஒரு மாதத்துக்குள்ளே நடந்த வேலைலாம் தான் இதெல்லாம். நான் கொஞ்சம் கிளிப்ஸாக வந்து எல்லாமே எடுத்து உங்களுக்கு கொலேட் பண்ணி தான் இந்த வீடியோவில் போட்டுட்ருக்கேன். எதுவுமே வந்து பிராண்ட் நியூ வீடியோ கிடையாது. அதாவது வந்து நேத்தோ இல்லை போன வாரமோ நடந்ததெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நடந்து கொஞ்ச நாள் ஆகுது. ப்ளம்பிங் ஒர்க்கும் இவங்களே தான் பார்ப்பாங்கன்றதுனால அவங்க நம்மளோட பைப் வெளியில் எடுத்து போட்டிருந்தாங்களே அந்த பைப்பை வந்து அவங்களே உள்ளே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி தண்ணி வர மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிவி நான் அந்த ஸ்டாண்டு மேலே தான் வச்சுருந்தேன். பட் கியா என்ன பண்ணுறேன்னா இப்போ அடிக்கடி போயிட்டு டிவியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு எட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே டிவி ஸ்டாண்டில் இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு டிவி வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அன்றைக்கி நிறைய வேலை வந்து முடிஞ்சுது. அதில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. பட் ஈவினிங் அந்த வேலைலாம் முடித்து அவங்க போனதுக்கப்புறமா க்ளீனிங் ஒர்க் பார்த்தா அவ்வளோ இருந்தது. ஒரு நிமிஷம் எனக்கு தலை சுற்றவே ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் மெயினாக என்னென்னா எனக்கு அந்த டஸ்ட்லலாம் போனால் தும்மல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக மட்டும் நான் ரொம்பவே பயப்படுவேன் க்ளீன் பண்ணணும்னா. பட் வேறு வழி இல்லை. இப்போது எல்லாமே எடுத்து வச்சுட்டு முகத்தில் துணி கட்டிட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து இன்னொரு நாள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது எல்லாமே எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக தேவையான திங்ஸும் எல்லாமே எடுத்து நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எதெல்லாம் என் கைக்கு வந்து இப்போதைக்கு அர்ஜென்ட் இல்லைன்னு தோணுதோ அது எல்லாமே வந்து இன்னொரு ரூமில் போட்டு வச்சுருந்தோம். இன்றைக்கி அந்த ரூமை தான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். இப்போ ஒரு 10 o'clock இருக்கும். கியானா வந்து தூங்கிட்டுருக்கா. அவள் தூங்குறதுக்குள்ளே இந்த மொத்த ரூமையும் நான் க்ளீன் பண்ணி முடிக்கணும். அதுவும் சத்தம் எதுவும் போடாமல். என்னை சத்தம் போட்டால் மேடம் எந்திரிச்சிடுவாங்க. எனக்கு உள்ளே வந்து பார்த்தோன்னே எங்கே ஆரம்பிக்கிறது, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது, எதை எங்கே எடுத்துகிட்டு போய் போடுறதுன்னு ஒன்றுமே புரியல. ரொம்ப நேரம் நின்று யோசித்து டயர்டாகி அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கடன்னு ஃபஸ்ட்டு தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லாஃப்டில் போட வேண்டியது எல்லாமே இன்னொரு சைடு எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரூமில் இந்த பொருள் தான் இருக்கும்னு கிடையாது, எல்லாமே ரேண்டமான திங்ஸ்லாம் தான் இருக்கும். அண்ட் இந்த ரூம் மெயினாக நான் இப்போ எதுக்கு க்ளீன் பண்ணுறேன்னா இதில் தான் நான் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அண்ட் அவன் இது எல்லாமே வைக்க போகிறேன். ஸோ எனக்கு அதுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டடாக ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக இப்போ எல்லாமே வந்து அர்ஜென்ட்டாக கடன்னு க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ லாஃப்ட்டுக்கு போக வேண்டிய திங்ஸ் எல்லாமே வந்து பெரிய பெரிய பிளாஸ்டிக் பை வச்சுருந்தேன். அந்த பையில் காட்டன் பாக்ஸ்லலாம் போட்டு எடுத்து ஓரமாக வச்சாச்சு. அண்ட் இந்த ரைட் சைடில் இருக்கிற கார்னரில் தான் அப்படியே ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், அவன் எல்லாமே வந்து லைனாக அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ எனக்கு அந்த பொருளை என்ன பண்ணணும்னு தெரியலனாலும் அதை வந்து தனியாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அதை இப்போதைக்கு எடுத்து லாஃப்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா எப்போ தேவையோ அதை மேலேருந்து எடுத்து கீழே இறக்கி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. இந்த ரூம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் டக்குன்னு நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். ஒரு 3-4 பாக்ஸஸ் கிட்ட
என்கிட்ட நிறைய க்ராக்கரி ஐட்டம்ஸ் வந்து பையில் பாயிட்டே இருந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து மாமியாரும் கூட இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இந்த கண்ணாடி ஐட்டம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக. ஸோ அதனால் நான் இந்த பொருளாக யூஸ் பண்ணாமல் எடுத்து பேக் பண்ணி மேலே வச்சுருந்தேன். இப்போ தான் தெரியுது நான் சேர்த்து வச்சு அது எல்லாமே வந்து நிறைய சேர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. இந்த 3 பாக்ஸை வந்து இப்போதைக்கு நான் தனியாக எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா இப்போ வந்து இதுலேருந்து கொஞ்சம் பொருள் எடுத்து நான் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் வச்சுட்டே இருந்தால் அது வேஸ்ட் ஆகி உடஞ்சி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது வந்து நான் நெக்ஸ்ட் vlogல உங்களுக்கு நான் அதெல்லாம் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண போகிற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ஓரமாக வச்சதுக்கப்புறமா இப்போ பேலன்ஸ் வந்து இவ்வளோ பொருள் இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நான் அந்த வீட்டிலேருந்து வரும்போது உள்ளே என்ன இருக்குன்னு எதுவுமே நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. அப்படி பேக் பண்ணி வச்சது எல்லாமே எடுத்து ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ வந்து இங்கே நிறைய தேவையில்லாத பொருள்லாம் இருக்கிறது வந்து எனக்கே தெரியுது. ஸோ அதனால் நிறைய விஷயத்த வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். லைக் ஜிப்பு போன பேக்கு அண்ட் தேவையில்லாத மேட்டு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நான் இன்னும் ஸ்டோர் பண்ணி பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியல. மேபி அதை ஏதாவது ஸ்டிச் பண்ணி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்பேன். பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எனக்கு இங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ இடம் பத்தலை. ஸோ எல்லாத்தையுமே வந்து டீக்ளட்டர் பண்ணி எடுத்து வெளியில் போட்டுட்டு போகிறேன். ஸோ இது எல்லா வேலையுமே பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 12:30 to 1 o'clock கிட்ட ஆகிடுச்சு. கரெக்டாக அந்த டைமில் வந்து கியானாவை எந்திரிச்சிட்டா. அவள் எந்திரிச்சோடனே அவளுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் இந்த குட்டி முகத்தை பார்த்து விளையாடும் போது எல்லா டயர்டும் போயிடுது. அன்றைக்கி அம்மாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வீட்டுக்கு வந்திருந்தப்போ தான் நான் ஒரு நோட்டீஸ் பண்ணேன். கியானா வந்து இப்போது வந்து டாய்ஸ் எல்லாம் பார்த்து அதுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா. இதுக்கு முன்னாடி அவள் கையில் ஏதாவது டாய்ஸ் கொடுத்தாலும் விளையாடுறதுக்கு என்ன கொடுத்தாலும் அதை தூக்கி போட்டுடுவா. அது என்னன்னு கூட பார்க்க மாட்டா. பட் இப்போ வந்து இன்றைக்கி தான் இதை நோட்டீஸ் பண்ணுறோம். அவள் வந்து இந்த டாய்ஸ் கிட்டலாம் பேச ஆரம்பிக்கிறா. ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் க்ரோயிங். நான் எல்லா மந்த்துமே கியானாக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கிறதுனால என்னால் ஃபோட்டோஸ் வந்து அவ்வளோ எடுக்க முடியல. அவளுக்கு ஆல்மோஸ்ட் 6 months முடிஞ்சிருச்சு. என்னால் இன்னும் 6th month ஃபோட்டோ ஷூட் கூட பண்ண முடியல. சரி இன்னும் விட்டால் ரொம்ப லேட் ஆகிடும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எப்படியாவது பிளான் பண்ணி எடுக்கலான்னு அவளுக்கு வந்து ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டேன். யூஸ்வலாக நான் எப்படி ஃபோட்டோ ஷூட்ஸ் பிளான் பண்ணுவேன்னா அவள் தூங்குகிற டைமில் தான் நான் ஃபோட்டோஸ் வந்து எடுப்பேன். அவள் தூங்குறதுக்கு முன்னாடியே அவளுக்கு ட்ரெஸ்ஸஸ் என்ன ட்ரெஸ் போட்டு எடுக்க போகிறேன் அந்த ட்ரெஸ் போட்டு விட்டுடுவேன். அண்ட் தேவையான மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து என் பக்கத்தில் வச்சுட்டு அவளுக்கு கொஞ்சமாக ஃபீட் பண்ணனா அவள் வந்து தூங்க ஆரம்பிச்சிடுவாள். இப்போ தூங்கினதுமே பெட்டில் படுக்க வச்சு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேனோ அதெல்லாம் அவன் பக்கத்தில் அடுக்கி வச்சு ஃபோட்டோஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். நான் ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணது வந்து நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்மளே ஏதாவது யூனிக்காக ட்ரை பண்ணி லைக் ஃப்ளவர்ஸ் வச்சு ஃப்ரூட்ஸ் வச்சு அந்த மாதிரிலாம் நம்பர் பண்ணலான்னு பார்த்தேன். பட் அந்த மாதிரி ஒரு டைமும் யோசித்து எனக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணி ஃபோட்டோ ஷூட்டே வந்து போஸ்ட்போன் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரெடிமேடாக நம்பர்ஸ் போட்டு மந்த்ஸு வீக்கு இந்த மாதிரிலாம் எழுதுனது வந்து அமேசான்லேயே விற்குது. இது வந்து ரெடிமேடாக வாங்கி வச்சுட்டேன். ஸோ எனக்கு எப்போல்லாம் டக்குன்னு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அந்த நம்பர்ஸையும் என்கிட்ட இருக்கிற மற்ற கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்து வச்சு ஃபோட்டோ ஷூட்டை வந்து நான் ஈஸியாக பண்ணி முடிச்சிடுறேன். ஸோ அவளுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணி முடிக்கும் போது டைம் வந்து ஒரு 3:45 கிட்ட ஆகிடுச்சு. கேஷி ஸ்கூல்லேருந்து விடுற டைம் இது. ஸோ அவளை போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வரதுக்காக ஸ்கூலுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். வந்தவுடனே பசிக்குதுன்னு கேட்டால். அண்ட் எனக்கும் வந்து ரொம்ப வெளியில் வெயில் தாங்கவே முடியல. வீட்டில் வந்து கொஞ்சமாக பனானா இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் 2 பேருமே பனானா மில்க் ஷேக் போட்டு குடிச்சிட்டு இப்போது அடுத்த வேலையை வந்து பார்க்க போகிறேன். மில்க் ஷேக் குடித்ததுக்கப்புறமா குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஈவினிங் போல் 5:30க்கு மேலே வெயில் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிச்சுது. அப்போது வெளியில் இருக்க இந்த பால்கனியை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன்.
வீட்டுக்குள்ளே எப்படி தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரு ரூமில் போட்டு வச்சிட்ருக்கேனோ அதே மாதிரி வீட்டுக்கு வெளியில் தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த பால்கனியில் தான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றுனா எடுத்து போட்டு எல்லாமே வந்து இப்போ ஃபுல்லாக நிரம்பி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு க்ளீனிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னாவும் வந்து தூங்கிட்டுருக்கா, எனக்கு அதுக்கான டைம் இருக்குன்றதுனால இன்றைக்கி என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ க்ளீனிங் பண்ணி முடிக்க முடியுமோ பண்ணிடலான்னு நான் எல்லாமே கடகடன்னு பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் மோஸ்ட்லி இந்த பால்கனியில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து தூக்கி போட வேண்டியது தான். அண்ட் அதை தவிர ஒரு சில பிளாஸ்டிக் ஆர்கனைசர்ஸு, பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் தான் இந்த இடத்துல வந்து மெயினாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து இப்போ நான் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக உள்ளே கொண்டு போயிடுவேன். பேலன்ஸ் குப்பையில் போட வேண்டியதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி எடுத்துகிட்டு போய் கீழே வச்சுட்டேன். அண்ட் தண்ணி ஊற்றி இந்த இடத்தையுமே வந்து கொஞ்சமாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து வீடு பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே ஒரே காட்டன் பாக்ஸஸ்ஸு, பிளாஸ்டிக் பையாவே இருக்குது. பார்க்குறதுக்கே தலை சுற்றுற மாதிரி இருந்தது. இப்போ தான் வீடு கொஞ்சம் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஈவினிங்கும் ஆகிடுச்சு. நான் டின்னர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீடை ஷிஃப்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் 1 or 2 months வந்து இப்படி தான் ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. பேக் டு பேக் ஏதாவது ஒர்க் இருந்துகிட்டே இருந்தது. எப்படியும் எல்லாமே சமாளித்து ஓரளவுக்கு வந்து வீடை இப்போ வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். பட் உட்காந்து எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் எனக்கு டைம் செட் ஆகவே மாட்டேங்குது. ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.